இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு மெடிக்கல் ஏஐ மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடல் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூசர் வந்து அவங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா, அதை வந்து சால்வ் பண்ற மாதிரி. இந்த மாடல் நம்ம ட்ரெயின் பண்றப்போ, நம்ம எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் என்ன போட்டிருக்கோம்னா, காஸ் ஆஃப் செஸ்ட் பெயின் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ யூஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்றப்போ ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ்ங்கிறதும் காஸ் ஆஃப் செஸ்ட் பெயினும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சிமிலரா தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் கேட்டோம்னா காஸ் ஆஃப் செஸ்ட் பெயின் தான், அதுவும் ரிலவெண்ட் ஆன்சர் தான். பட் இருந்தாலும் கீவேர்ட்ஸ் நம்ம சர்ச்சிங் யூஸ் பண்ணோம்னா அது வந்து காட்டாது. இதனால பாத்தீங்கன்னா கீவேர்ட் சர்ச்சிங்கிறது வேர்ட்ஸை மேட்ச் பண்ண பார்க்கும். இப்போ ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ், காஸ் ஆஃப் செஸ்ட் பெயின், ஸோ எந்த வேர்டு மேட்ச் ஆகல அப்படிங்கிறப்போ என்னதான் இந்த கொஸ்டினுக்கு இது ரிலவெண்ட் ஆன்சர் இருந்தாலுமே அது வந்து இல்ல அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண செமாண்டிக் சர்ச் யூஸ் பண்றோம். ஸோ இந்த செமாண்டிக் சர்ச் என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்டோர் பண்றதே பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து சங்கிங் பண்ணுவோம். சங்கிங் அடுத்த வீடியோல பார்ப்பீங்க, எம்பிடிங்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ யூசர் query கொடுத்தோடனே அது எம்பிடிங்ஸா மாத்தி அதுக்கு எது ரிலவெண்ட் இருக்குதோ அதோட கொஸ்டின் சிமிலாரிட்டி மேட்ச் பேஸ் பண்ணி எடுத்து வரும். இதான் பாத்தீங்கன்னா செமாண்டிக் சர்ச். ஸோ இந்த கீவேர்ட் சர்ச் வந்து எங்க யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு சின்ன சின்ன மாடல்ல ப்ளஸ் வந்து அப்சல்யூட் ஆன்சர்ஸ் வேணும் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா கீவேர்ட் சர்ச் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ செமாண்டிக் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு இருக்குது. ஆஃப்லைன் பேஸ், ஆன்லைன் பேஸ். இது வந்து பைப்லைன் மாதிரி, ஐ மீன் ஒர்க்கிங் பைப்லைன். இந்த ஆஃப்லைன் பேஸ் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாலாம் வந்து எப்படிக்ஸா மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் வெக்டர் டிபியில். ஆன்லைன் பேஸ்னா யூசர் query கேட்ட உடனே அந்த query வந்து எம்டிங்ஸா மாற்றி இந்த வெக்டர் டேட்டா பேஸ்ல போய் அதை மேட்ச் பண்ணி எது ரிலவெண்டா இருக்கோ அதை எடுத்து உடனே காட்டுவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்லைன் பேஸ், ஆஃப்லைன் பேஸ்ங்கிறது. இப்போ ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ், காஸ் ஆஃப் செஸ்ட் பெயின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சிம்டம் தான். ஸோ மெடிக்கல் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ண ஏஐக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது. ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா செமாண்டிக் சர்ச் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இருக்க ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, எப்படி வந்து மேப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செமாண்டிக் சர்ச் சொன்ன மாதிரி வெக்டார் யூஸ் பண்ணி மேப் பண்ணுது. கீவேர்ட் சர்ச்சிங் பார்த்தீங்கன்னா கேர் டெஸ்டிங். கேர் டெஸ்டிங்னா இங்க காசஸ், ஹாஃப் செஸ்ட் பெயின் 4 இருக்குது, இங்க ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் 3 இருக்குது. இந்த மூணுல எத்தனை இது கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கறத யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணும். அடுத்து இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மாடல் பில்ட் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கீவேர்ட் சர்ச் மாதிரி அப்சல்யூட்டா வரணும். ஆனா ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா செமாட்டிக் சர்ச் மாதிரி வெக்டார் மேப் பண்ணி சிமிலாரிட்டிஸ் குறைச்சு வரணும். அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே வேணுங்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஹைபிரிட்னு ஒன்று வருது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செமாட்டிக் சர்ச் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சொன்ன மாதிரி செமாட்டிக் சர்ச் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் எதிர்பார்த்தீங்கன்னா அதை வந்து தராது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சில ப்ராடக்ட் கோட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ப்ராடக்ட் ஸ்கேன் பண்ணா பார் கோடு. ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி நீங்க மாடல் பில்ட் பண்றோம், அந்த செமாட்டிக் சர்ச் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க மாதிரி. ஏன்னா செமாட்டிக் சர்ச் என்ன பண்ணோம், இதுக்கு சிமிலராக வெக்டாக இருக்குமே தவிர அந்த அப்சல்யூட்டா அதே எடுத்து தராது. கீவேர்ட் சர்ச்சில் தான் நீங்க என்ன இருக்கோ அதே எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி தான் கீவேர்ட் சர்ச் பெஸ்டா இருக்கும். ரேரா டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இப்போ இந்த எம்படிங்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஜெனரலைஸ் மாடலா இருந்துச்சுன்னா, இப்போ நீங்க டொமைன் ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா அந்த செமாண்டிக் சர்ச் ஒர்க் ஆகாது. ஏன்னா என்ன சிமிலரா இருக்கோ அதை எடுத்துறோம். வெரி ஷார்ட் queries. இந்த வெரி ஷார்ட் queriesங்கிறது, இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க, ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ். ஸோ ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் பண்ணல வாட் இஸ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு போட்டோம்னா, இல்ல வெறும் ஹார்ட் அட்டாக் போட்டோம்னா அதுக்கு என்ன புரிஞ்சுக்கும், ஹார்ட் அட்டாக்குங்கிறதுக்கு எது சிமிலரா இருக்கோ அதை எடுத்துறோம். ஸோ நீங்க ப்ராம்ப்ட் அந்த queries வந்து நீங்க கிளியரா கொடுக்குறதுன்னா அது அந்த கொடுத்துக்க queryக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துறோம். மல்டிலிங்குவல் மிஸ்மேட்ச். ஸோ மல்டிலிங்குவல் மிஸ்மேட்ச்னா அப்சல்யூட்லி நம்ம டேட்டா வந்து ட்ரெயின் பண்றது இந்த டேட்டாபேஸ் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த காசை செஸ் பண்ணி டாக்குமெண்ட் வந்து இங்கிலீஷ் இருக்குது. ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் என்ன இப்போ தமிழ்ல கேட்டனா அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா செமாண்டிக் சர்ச் ஃபெயில் ஆகும். ஸோ சொன்ன மாதிரி ஹைபிரிட் சர்ச்ங்கிறது கீவேர்ட் சர்ச், செமாண்டிக் சர்ச் கலந்த மாதிரி. முக்காசி ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சர்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி உட்காந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு யூசர் query எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அந்த query எடுத்து கீவேர்ட்ஸ்ல வந்து எத்தனை கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு ஸ்கோரா வச்சுக்கும். அடுத்த செமாண்டிக் அனாலிசிஸ் பண்ணி வெக்டா வந்து எவ்வளவு பர்சன்ட் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்கும். இந்த ரெண்டு ஸ்கோரை கம்பைன் பண்ணி எது ரிலவெண்டா இருக்கோ அதை எடுத்து தரும். இப்போதான் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சர்ச் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த வீடியோல என்னெல்லாம் பார்த்தோம்னா, கீவேர்ட் சர்ச்னா என்ன, கீவேர்ட் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது, செமாண்டிக் சர்ச்னா என்ன, செமாண்டிக் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஹைபிரிட் சர்ச்னா என்ன அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, வெக்டார் டேட்டாபேஸ்னா என்ன. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா எம்படிங்ஸ் வந்து நார்மல் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஸ்பெசிலைட் இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.